அன்புள்ள ஆதிபகவான் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியணியின் ஆத்ம வணக்கம் நமஸ்காரம். இன்றைக்கி அருமையான நாள், வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு புனிதமான கோயில், அதை பற்றி நம்ம எடுத்து நமது ஆத்ம நண்பர்களுக்கு ஆதிபகவான் யூடியூப் சேனல் மூலிமா நம்ம போடுறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகவும் அழகான கீர்த்தியான கேட்ட வரங்களெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் தான் நம்ம காரணம்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு கூப்பிடு பிள்ளையார் திருக்கோயில் காரணம்பேட்டை. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தா சாதாரணமாக ஒரு அளவான கோயிலாக இருந்தது. மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க திருக்கோயில் தான் இந்த கூப்பிடு பிள்ளையார் திருக்கோயில் காரணம்பேட்டை. இது நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக மிகப்பெரிய வளர்ச்சிங்க. யார் இந்த வண்டி என்ன குறிப்பாக இதனுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் அந்த மெயின் ரோட் மேலே போகிற காரணம்பேட்டைக்கு மேலே போகும்போது எல்லா வண்டியுமே பார்த்து வணங்கிட்டு போவாங்க. போகிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அனுபவபூர்வமாக நம்மளுக்கு எடுத்த உண்மை தான் இது. பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இந்த வளாகம் ஒரு மிகப்பெரிய சிறப்பு பெற்ற வளாகமாக இருக்குது. நீங்கள் வேண்டியதெல்லாம் நல்லா வேண்டலாம். இந்த வெள்ளிக்கிழமை விநாயகர் பெருமான் நல்லா கும்பிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்க. உடனே தங்குதடையின்றி கிடைக்கக்கூடிய வெற்றி திருமுகமாக இருக்குது இந்த விநாயகர் கோயில். இங்கே பார்த்திங்கன்னா இரட்டை பிள்ளையார் 2 விநாயகர்கள் இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஜோடியாக பார்க்குறதுல ஒரு அபூர்வமான விஷயந்தான். எங்கு சென்றாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய முதல் கடவுள் நம்ம விநாயகர் பெருமான். விநாயகர் பெருமானுக்கு எங்கே இப்படி நல்ல ஒரு மலரால் அர்ச்சனை பண்ணி அதுக்கு ஒரு பீடம் அமைச்சு ஒரு பிரமாதமான நிலையில் இருக்கக்கூடிய திருக்கோயில். இந்த கோயில்களை பார்த்தாலே மங்களகரமாக இருக்கும். அங்கே போய் நம்ம இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மங்களகரமான செய்திகள், மங்களமான விஷயங்கள் எதை வேணாலும் நீங்கள் வேண்டலாம். வேண்டிட்டு இந்த முன்னாடி அந்த தூணுக்கு முன்னாடி நீங்கள் விளக்கு தூண், அதாவது விளக்கு ஏற்ற கார்த்திகை மாதம் இங்கே விளக்கு அணையா விளக்காக எரியும். ஒவ்வொருமே கீர்த்தியாக இருக்கும். ஐஸ்வர்யங்கள் பொருந்திய இடமா இருக்கும்போது தான் இப்படி ஒரு அட்டகாசமாக ஒரு அம்சமாக ஒரு எல்லா வரங்களையும் கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த கூப்பிடு விநாயகர், அதாவது கூப்பிடு பிள்ளையார்னு சொல்லுவாங்க. அதாவது பிள்ளையாரை கூப்பிட்டு போவாங்களாம். அவர் எல்லாத்தையும் நிறைஞ்சிருக்காரு. என்ன ஒரு தாரகமான ஒரு விஷயம்னு கேட்டால், இந்த வண்டியில் போகிறாங்கல்ல, போகும்போது வரும்போது விநாயகரை கூப்பிட்டு போவாங்களாம். கூப்பிட்டு கூடயே போகிறான். வெற்றிய சாதனை முடிச்சுட்டு கூட அவங்க வண்டி பயணங்கள் திரும்புகிற வரையும் இது பாதுகாப்பில் இதனுடைய பார்வையில் இருக்குன்றது தான் என்னுடைய ஐதீகம். மிக ஒரு கீர்த்தியாக மிகப்பெரிய மண்டபம் பிரமாதமாக போட்டு இதெல்லாம் அன்னதான கூடமாக இருக்கும். பயிற்சியில் இருக்கும். பக்கத்தில் பள்ளிகளோட இந்த அம்சமே மிக பிரமாதமாக அமைஞ்சிருக்குது. ஒரு பார்க்க ரொம்ப நேர்த்தியாக கீர்த்தியாக இருக்குது. இதை நம்ம ஆதிபகவான் யூடியூப் சேனலுக்கு வெள்ளிக்கிழமை ஆன்மீக லைன் போடுவோம். அதை நீங்கள் பாருங்கள், மகிழ்ந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் கோயம்புத்தூருக்கு என்றாகிறீங்களோ காரணம்பேட்டை பக்கத்தில் இருக்க அந்த கூப்பிடு விநாயகர் கோயிலுக்கு நல்லா பாருங்கள். இன்றைக்கி எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாம் போயிருக்காங்க. மேலோட்டமாக காமிக்கிற ஒரு நாளைக்கு உள்ளார பூஜை நடக்கும்போது எடுத்துக்கலாம். ஒரு நினச்சாலே போதும், இந்த திரு சன்னதிக்கு நீங்கள் நினச்சிங்கனாலே உங்களுக்கு எல்லாம் வெற்றி ஆகும். நல்லா வேண்டிக்கோங்க. பிரமாதமான கோயில் ஆத்மாத்மாக பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் மக்கள் பணியை மகேசன் பணின்றதுனால எல்லா நிலையிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய திருக்கோயில் நம்ம கூப்பிடு பிள்ளையார் திருக்கோயில். அற்புதமான ஒரு தவசீலர்கள் தவறு செய்து புனிதத்துவம் பெற்ற திருக்கோயில் இந்த கோயில். எல்லோரும் வாங்க. பக்கத்திலே இருக்குது. இவ்வளோ அட்டகாசமான கோயில் பக்கத்தில் இருக்கிறத அனுபவித்து பாருங்கள். உங்களுக்கு எல்லா நிலையிலும் வெற்றி அடைய நாம் ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம ஆதிபகவான் யூடியூப் சேனல் மிகப்பெரிய ஆன்மீக சேனலாக இருக்குது. இதெல்லாம் இயற்கை சூழலோட மரங்கள் பாருங்கள், பார்க்க ஆனந்தமாக இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் நம்ம கேட்பாங்க. ஒரு அற்புதமான கோயில் திருத்தலங்களை பற்றி நீங்கள் போடுங்க, இது நம்ம கண்குளிர கண்டு மகிழலாம் என்பது தான் நிலை. விநாயகர் பெருமான் தான் முதல் கடவுள். அதை எல்லா நிலையில் இருக்கலாம். அருள்மிகு முனியப்பர் ஆலயம் இதுக்கு இங்கேயும் வேண்டிக்கலாம். அட்டகாசமான நிலை. எல்லாம் மெயின் ரோட்டு மேலே பிரம்மாண்டமான ஸ்பேசியஸாக கார் நல்லா நிப்பாட்டிக்கலாம். அரசு மரத்தடியில் அற்புதமான விநாயகர். பார்க்க ஆனந்தமாக இருப்பாருங்க. எவ்வளோ தலவிருட்சம் இது! நல்லா கோல்டன் கலரில் ராஜ அலங்காரத்தோட அட்டகாசமாக இருக்குது. ஆகவே அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாம் விநாயகர் பெருமானை கும்பிடணும் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்த்துட்டு நினச்ச இடத்துல தியானம் பண்ணுங்கள். எல்லாமே நல்ல சிறப்பாக பிரமாதமாக அமையட்டும். எல்லா நிலையிலையும் வெற்றி அடைய இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கணும். ராஜ கோபுரத்தினால தரிசனம் பண்ணுங்கள். ஆத்ம வணக்கம், நமஸ்காரம்.